டபுள் டக்கர் மூவி ரிவ்யூ. இது ஒரு அனிமேஷன் காமெடி ஃபேண்டசி ஃபிலிம் டைரக்டட் பை மீரா மகதி. லைவ் ஆக்ஷன் மூவியில் 3D அனிமேஷனை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இந்த டீம். படத்தின் நாயகரான தீரஜுக்கு அப்பா அம்மா கிடையாது. திடீர்னு இவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன பிறகு தான் இவர் கண்ணுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி 2 அனிமேட்டட் கேரக்டர்ஸ் இவர் கண்ணுக்கு தெரிய வருது. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரோட ஆன்மாவை கொண்டு போய் கடவுள்கிட்ட சேர்க்கணும். அதுதான் இந்த 2 கேரக்டர்ஸுக்கும் மெயின் வேலையே. ஹீரோட ஆன்மாவை அவரோட உடம்புல திருப்பி வச்சிடணும்னு சொல்லி ஹீரோட பாடியை தேடுறாங்க. ஆனால் பாடி மிஸ்ஸிங். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அதுதான் மிச்ச படமே. நம்ம ரஜினி சார் நடித்த அதிசய பிறவி கதையை லைட்டாக சில சேஞ்சஸ் பண்ணி அனிமேட்டட் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி எடுத்திருக்காங்க. கௌதம் ராஜேந்திரனோட டிஓபி ஃபேப்லஸாக இருக்குது. அனிமேட்டட் சீன் கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம் கோவம் இடத்துல எது வந்தாலும் எந்த கேரக்டராக வேணால் மாறக்கூடிய சக்தி இந்த 2 அனிமேட்டட் கேரக்டர்ஸுக்கும் இருக்குது. முக்கியமான டாப் கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய சீன்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ண விதமாகட்டும் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. வித்யாசாகரோட மியூசிக் ஆவரேஜாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாடி ஸ்வாப்பிங் ப்ளஸ் காமெடியாக போகுது. செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் வச்சு மிஸ்டில் இன்ஃப்ளன்ஸ்லாம் வச்சு பிரில்லியண்ட்டாக முடிச்சிருக்காங்க. எல்லா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணக்கூடிய என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக் பே ரேட்டிங் 3.25 out of 5.